தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிவிட்டீர்கள். எப்படி ஆனீர்கள்? இப்போது விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் கூட்டணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்தோம், ஆட்சி பொறுப்பிற்கு வந்தீர்கள் சொன்னீர்கள். அதற்கு அவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நாங்கள் அவர்களை அமைச்சர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அமைச்சர்களாக ஆக்குவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லை, அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த கட்சிகளுக்கு வெட்கமில்லை. நான் கேட்கிறேன், நாங்கள் தான் எங்கள் கூட்டணியில் இருந்து சட்டமன்றத்தை தேர்ந்தெடுத்தோம், ஒரு தேர்தல் வரக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அமைச்சர் கொடுத்திருக்கிறேன் நான் என்று மாற்றத்தை கொடுக்கிறீர்களே, இப்படி சொல்லுவதற்கு ஜனநாயகத்தில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஆராஸ் அவர்கள் சமீப காலமாக மனப்பிறகு நோயால் பாதிக்கப்பட்டார் என்று தெரியவில்லை. அதாவது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்ற ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறார். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் அவரை அழைத்து கண்டிக்க வேண்டும். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து விடுதலை சிறுத்தைகளை தூண்டி விடுகின்ற வேலையை செய்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணியில் இருந்து கூட்டணியில் வெற்றி பெற்று 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த 2 தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு திமுக அன்றைக்கு வெறும் 96 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. ஆனால் 7 இடங்கள் 2 இடங்களும் அவருக்கு ஆதரவு கொடுத்து 5 ஆண்டுகளும் மறைந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை ஒரு மைனாரிட்டி அரசு தான் சொன்னார்கள். ஆனால் காங்கிரசும் ஆதரவு கொடுத்தது, விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுத்தது. அப்போதெல்லாம் ஆராசா போன்றவர்கள் மதிச்சடைந்தார்கள், வெட்டப்படாமல் மதிச்சடைந்தார்கள். அதே அவர் பேசுவது என்பது அவருக்கே நான் சரியா என்பதை அவருடைய குணத்தை மேலும் மேலும் மாதிரி அவர் விடுதலை சிறுத்தை குறித்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை நிறுத்த வேண்டும். திமுக தலைமை அவரை கண்டிக்க வேண்டும்.